உலகநாயகன் கமலஹாசன் பல்வேறு கதாபாத்திரங்களில் பல்வேறு கெட்டப்பில் நடிச்சிட்டாரு. அண்ட் அவர் போடாத கெட்டப்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறையா விஷயத்த அவர் பண்ணிட்டாரு. ஆனால் எனக்கு பர்சனலாக அவரோட ஃபேனாக இருக்கிற ஒரு விஷயம், அவர் நிறையா வில்லன் ரோல் எடுத்து பண்ணலையேன்னு தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தாலும் அவர் வில்லனாக நடித்த படங்கள் எடுத்து வச்சோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் சில படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில படங்களுக்கு மறுபடியும் சீக்குவலே எடுக்கலாம் அந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன். அதில் முதல் படம் அபூர்வ சகோதரர்கள். அதில் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் கொண்ட கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். இதில் இந்த மைக்கேல் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஈவில் தன்மையோட ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் வரும். ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த மைக்கேல் கேரக்டரோட ஒரு சீக்குவல் ஒன்று பண்ணலான்னு நினச்சாரு. ஆக்சுவலாக விக்ரம் படத்துக்கு முன்னாடி இதை தான் வந்து அவர் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் அதுக்கப்புறமா விக்ரம் கதை சிக்குனுச்சு. அதுக்கடுத்து விக்ரம் படத்தை வந்து அவர் பண்ணிட்டாரு. பட் ஆனால் நிஜமாவே ஒரு சீக்குவலுக்கான ஒரு ஒர்த்தான கேரக்டர் தான் அந்த மைக்கேல். ஆனால் இது வந்து ஒரு காமிக்கலான ஒரு வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். சிகப்பு ரோஜாக்கள் இந்த படம் பாரதிராஜா அவரோட ஃபிலிமோகிராஃபிலேயே பயங்கர ஸ்டைலிஷான படம். அண்ட் அமெரிக்கன் சைக்கோ படம் வந்து எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறமா இது சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்கன் சைக்கோட மியூசிக்கெல்லாம் வந்து சிகப்பு ரோஜாக்களுக்கு போடுறது, ரெண்டு கேரக்டரையும் வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். அண்ட் நான் வந்து இந்த படத்துக்கு டைட்டில் இல்லைனா இந்தியன் சைக்கோன்னு சொல்லி வச்சுப்பேன். ஏன்னா ஒரு இந்தியனைஸ்டு சைக்கோ அண்ட் தமிழில் ஒரு சைக்கோ பார்த்து எப்படி உருவாகிறான் அண்ட் அவனோட ஆரிஜின் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அவன் எப்படி பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக 80ஸ்லேயே காட்டின ஒரு படமாக நான் சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பார்க்குறேன். ஆனால் இந்த படத்தோட லாஸ்ட் ஷாட்டு அதை பற்றி பாரதிராஜா சாரும் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து கமல் வந்து கரெக்டாக ஜூமின் போகிறப்போ டியர்ஸ் விட்டார் லெஃப்ட் ஐலேருந்து அப்படின்ட்டு. அந்த ஷாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து ஆல்ஃப்ரட் ஹிச்காக்கோட சைக்கோ படத்தில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒரு ஷாட்டு. அந்த மாதிரி நிறையா ஷாட்ஸ் இருக்குது நான் உலக சினிமா எங்கும். அதில் கமல் பண்ண இந்த ஷாட் வந்து ரொம்ப ஐகானிக்கான ஷாட்டாக நான் பார்க்குறேன். அடுத்தது தசாவதாரம் படத்துலேருந்து ஃப்ளெச்சர். எனக்கு பர்சனலாக இந்த படத்துலேருந்து ஒரு கேரக்டருக்கு தனிச்ச ஒரு படம் பண்ணலாம், ஒரு ஸ்டாண்டலோன் மூவி பண்ணலாம்னா ஃப்ளெச்சர் கதாபாத்திரத்துக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரக்டரோட ஒரிஜின் வந்து அங்கங்கே அவர் வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து என்ன ஒரு சீக்ரெட் ஃபோர்ஸில் இருந்தார், என்ன தப்பு பண்ணிட்டு வெளியே வந்தார், வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி ஹென்ச்மேனாக ஆனார், என்னென்ன மர்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி போகும் நம்ம இங்கே வந்து எடுத்தோம்னா. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக பார்க்குறேன். அண்ட் கமல் பண்ணதுலேயே ரொம்ப ஈவிலான கேரக்டராகவும் அதை நான் பார்க்குறேன். அடுத்தது இந்தியன். இந்த படத்தில் இருக்கிற சந்துரு கேரக்டர் அது வில்லன்னு சொல்கிறத விட ஒரு கிரேயிஷான கேரக்டர்னு சொல்லிடலாம். ஏறத்தாழ அந்த கேரக்டர் தான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு கிரேத்தனம். ஏன்னா அந்த இந்தியன் தாத்தா வந்து அந்த படத்தில் இந்தியன் 2 பற்றி சொல்ல, இந்தியன் 1ல் இந்தியன் தாத்தா பேசுகிறது ஏன்னா ரொம்ப ஒரு உட்டோப்பியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப ரூல்ஸ் பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரி கூட நமக்கு சில நேரம் பார்க்குறப்ப தோணும். ஆனால் கரெக்டாக சந்துரு கேரக்டர் நம்ம பார்க்குறப்ப தான் சந்துரு வந்து ரொம்ப சாதாரணமாக நினைப்பார். இதெல்லாம் என்ன தப்பு, நான் சாதாரண ஒரு விஷயத்துக்கு நான் வந்து சைன் போட்டு அனுப்பிச்சேன், அதனால இந்த வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகும் எனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல தான் அவர் இருப்பார். ஸோ அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை உருவாக்கும் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரியும். அண்டு இன்னொரு இடத்துல இந்தியன் தாத்தாவை சந்துரு ஒரு இடத்துல திட்டுவார். அந்த இடத்துல தான் சந்துருவை இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோவாக பார்த்துருக்கோம். இப்போ சந்துரு இறந்தாலும் பரவாயில்ல, இவனை வந்து கொண்டுடலாம் இந்தியன் தாத்தா அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் தோணும். அது அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது லைசன்ஸ் எடுக்க போனீங்கன்னா கூட ஆக்சுவலாக இன்றைக்கி சில விஷயங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் லைசன்ஸ் எடுக்க போனீங்கன்னா கண்டிப்பாக சந்துரு மாதிரி ஒரு ஆளை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.